சமூகத்தை நேசிக்கிற யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நம்ம சமூகம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறை இவ்வளவு மோசமா வளருதா அப்படின்னு யாருக்குமே ஒரு இது வரும். அந்த வருத்தம் பொன்ராஜையாவுக்கு இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. நியாயமா பார்த்தா உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அதை பார்த்த அந்த தாவேக்காவுடைய தலைவர் என் தம்பி விஜய்க்கு இருந்திருக்கணும். இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு அறிக்கை போட்டு இந்த மாதிரி பேசுறத நீங்க எல்லாம் குறைச்சிக்கணும், என் அன்பு தங்கைகள் அல்லது உடன் பிறந்தார்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கணும். அதை அவர் கண்டிக்கல, அதை செய்யல. தொடர்ச்சியா அவங்க பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னொன்னு, இந்த இடத்துல பெண்களை இப்படி குறிப்பிட்டாரு ஐயா பொன்ராஜுங்கிறது உங்க இது. இப்படி பேசுறது ஒரு விபச்சாரி போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் கட்சியில இருக்கிறவங்க, என்னோட விஷயம், கட்சியில இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகேயன் குடும்பத்தை, அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை எல்லாம் பாருங்க, அஜித்தோட குடும்பத்தை பாருங்க. இதை என் தங்கச்சிய எப்படி போட்டுக்காரு பாருங்க. விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அவ்வளவு இழிவா பேசுறாங்க. என் தங்கச்சி சங்கீதாவையும் ஐயா ஸ்டாலினையும் கட்டி பிடிக்கிற மாதிரி படத்தை போட்டு கீழே அவருடைய ரசிகர்களாக எழுதுறாங்க. எனக்கே எல்லாரும் முன்னகர்த்தும் போது உங்க கட்சியில உங்களுக்கு வரனாலும் உங்க கட்சியில இருக்க முதன்மையான 2ஆம் கட்ட தலைவர் பார்த்திருப்பாங்க. இதையெல்லாம் ஒரு கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுறது, கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க, தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா, அந்த தங்கச்சியை பேசும்போது அப்ப இப்படிலாம் பேசுறது கண்ணியமற்றது. உங்களை பெற்றவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், உங்களோட பணி செய்கிறவர்கள், நம்ம கட்சியில இருக்கிற பெரியவர்கள்லாம் கூச்சப்படுவாங்க, அருவறுப்பாங்க. அதை செய்யாதீங்கன்னு நீங்க ஒரு நேர்மையா ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா, இப்ப நீங்க பொன்ராஜையா மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். லதான் ஒரு நடிகை அவர் காதலிக்க அது எம்ஜிஆருக்கு தெரிய, எம்ஜிஆர் தூக்கி போட்டு மிதிக்க, அதனால அவருக்கு பைத்தியம் பிடிக்க, அதனால அவர் குடிச்சிட்டு ஏர்போர்ட்டை உடைக்க, ஏர்போர்ட் காவல்துறை தூக்கி போட்டு வாயிலே மிதிக்க, அதுக்கு அது ஒய்ஜி மகேந்திரனுக்கு தெரிய, ஒய்ஜி மகேந்திர குழந்தையால கூட்டி கொடுக்க, அந்த இந்த நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண, திருப்பி வாழ்க்கைய பைத்தியம் பிடிச்சு. சில பேர் அஜித்த தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்டவை நான் பாக்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவாசி செஞ்சு உட்காந்துக்கோண்டா நாய் அயோக்கிய பேர்களா. ரஜினிகாந்த் கேக்குறாங்க பாஷா படம் அந்த சமயத்துல அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு. ஆண்டவன் சொன்னா அதிகாலை வந்துறேன் அம்பி, கடவுள் சொன்னா காத்தால வந்துறேன்னு. இப்ப 28 வயசாகி போச்சு. இப்ப கேக்குறாங்க அரசுக்கு வருவீங்களான்னு. அதே சொல்றாரு, ஆண்டவன் சொன்னா அதிகாலை வந்துறேன், கடவுள் சொன்னா காத்தால வந்துறேங்க. நமக்கு பரிதாபமா இருக்கு. என்னங்க 20 வருஷமா ஒருத்தர் போட்டு ஆண்டவன் இந்த பாடுபடுத்துறானே, வாயை துறக்க மாட்டேங்கானே, விளங்குறான் அறிவுரை விளங்குறான். நீங்க ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரு தடவை ஆண்டவன்ட்டே போயிடுங்க, அப்புறம் 6ஆம் முறை வச்சுட்டு வாங்க. 4 நூற்றாண்டு காலமா தமிழர்களை ஒருத்தர் ஏமாத்திருக்காங்க. இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன்னு. அவர் என்ன சொல்றாங்க? தலைவா வா, தலைமையேற்க வாங்குறான். ரஜினிகாந்த் தலைவன் எப்படா சொல்ல முடியுது? வெக்கமா இல்ல, அவமானமா இல்ல? இந்த செல்லூர் ராஜுவை விட 1000 மடங்கு முட்டாள் ரஜினிகாந்த். பார்லிமெண்ட் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்குது. வாக்குப்பதிவு எப்ப கேட்கறாங்க? என்னங்க எப்பயும் இல்லாம சென்னையில வாக்குப்பதிவு விழுக்காடு குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கறாங்க. ரஜினிகாந்த் சொல்றாரு, சென்னையில் இருக்க ஊருக்கு போயிட்டான், வாக்குப்பதிவு குறைஞ்சிருச்சு. டேய், அவன் ஓட்டு போட போனான்டா, எதுவுமே தெரியல. ரஜினி யார் அப்படின்னு நினைக்கணும். இந்த கழுகார் மாதிரி, அண்ணாதுரையார் மாதிரி, அது மாதிரி ரஜினியார் நினைக்கணுமா? அழைக்கிறோம். ரஜினி யாரு அதான் நாங்களும் நினைக்கிறோம். யாரா ரஜினி? ரஜினி யார் நினைக்கிறோம். ரஜினி யாரு முதல் நாங்க கேட்கிறோம். ரஜினிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ரஜினிக்கும் என் மொழிக்கும் என்ன சம்பந்தம்? போராட்டம் போனா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிரம் சொல்லுவேன், எல்லாம் பேசுவேன். ஆனாலும் நீ எனக்கு ஓட்டு போடுறன்னு சொன்னா எங்களை பார்த்தா நான் முட்டா இருக்கா? நான் முதல்ல சொன்னேன், வருகிற கோபத்துக்கு கெட்ட வார்த்தை பேசாம தான் இந்த காணொலியை முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அப்படி முடியாது போல இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வாயில நாங்க விரல சப்பிட்டு உட்காந்துருக்கணும். தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா ரஜினிகாந்த் தேர்தலுக்கு 4 மாசம் 4 மாசம் கூட இல்ல, தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கட்சியை துவங்குவாரா, இவர் நாங்க முதலமைச்சர் ஆக்கி விடணுமா? ஏன்னா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படின்னா இருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் கேன பைய, முட்டா பைய, கிறுக்கு பைய, அவனுக்கு தலைவர்களே இல்லை தமிழ்நாட்டுல. நாம தமிழ்நாட்டு மக்களை தலைவரை நம்ம கொண்டாடிடுவான். எங்க நெத்தியில என்ன
வந்துரும் வாயில. எங்களுக்கு அப்ப எழுதியிருக்காங்க நெத்தியில, பார்த்தா கேனன் எழுதியிருக்காங்க நெத்தியில. ரஜினிகாந்த் உறுதியாக கொல்லப்படுவார். ஏன்னா நீங்க தமிழன் இல்லை. நீங்க தமிழனா இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்னைக்கு நாம ஒரு பச்சை தமிழன் சொல்லிருந்தீங்களோ அன்னைக்கே மொக்கு மொக்குன்னு மொக்கி இருக்கணும். எப்படா நீ பச்சை தமிழன் அப்படின்னு நாங்க கேட்டு இருந்திருக்கணும். வெளியில போனா பதாக வைக்கிறான், தமிழ்நாடு முழுவதும் அஜித் தலை வாழ்க அப்படின்னு பதாக வைக்கிறான். அஜித் தமிழனா? தக்க மானம் சூடு சொரணை இருந்தா அஜித்துக்கு பதாக வைப்பானா? சிந்திச்சு பாருங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வான்னு சொல்லுவானா? 70 வயசுல நடிக்கிறாருங்க. 70 வயசுல நடிக்கிறான்டா. அதான் நடிக்க பிரச்சனையே. ஏன்னா 70 வயசுல நடிக்கிறான். சுடுகாடு வரை நடந்து போகும் தெம்பிருக்கும் போதே செத்து போங்க வைரமுத்து. வைரமுத்து உங்க நெருங்கிய நண்பர் தான். வைரமுத்து கேளுங்க, 70 வயசுக்கு மேல இருக்காத மதிப்புங்கிறாரு. 8 மனுஷமால பிரிச்சுக்கோ, எந்த 8 நீங்க இப்ப இருக்க தெரிஞ்சுக்கோங்கிறாரு. நாங்க சொல்றோம் 8ஆம் 8க்கு மேல இனி உங்களுக்கு நாம் நமச்சு பிள்ளைகளா நிம்மதியே கிடையாதுடா, நிம்மதி கிடையாது. வா, ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டுடைய ரியல் சங்கி. அவன் தான் சங்கி. மண்டைக்குல மயிர் நாயில் பார்த்தா மண்டைக்குல மூளையே இல்ல. மூளை ஒழுகி மூக்கு வழியா ஊத்திருச்சு போல இருக்கு பேசுறதுலாம். சொல்றது நான் தெரியும் சொன்னா தெரியும் சொல்லுவேன், தெரியாது சொன்னா தெரியாது சொல்லுவேன். என்ன 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும் சொன்னா தெரியும் சொல்லும், தெரியாது சொன்னா தெரியாதான்னு சொல்லும். எப்ப காந்தி பிறந்த என்ன தினம்பா எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவேன். கண்ணா தெரியும் சொன்னா தெரியும் சொல்லுவேன், தெரியாது சொன்னா தெரியாது சொல்லுவேன். இச்சச்ச கச்சச்ச கச்சச்ச இச்சச்சா. என்னடா ஏதாவது இந்த முண்ட வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு. ஏதாவது தெரியுமா சொல்லு. ஏதாவது எழுதணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் ஊத்து கொண்டு இருந்தா இந்த நிலைமை வந்துட்டாரா உங்க ஆத்தா? சங்க அடிச்சு போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ண பிழைச்ச பிரதேச நாய், கர்நாடகால பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தரணும். மொத்தா சங்க அடிச்சு போடுவோம், மொத்தா சங்க அடிச்சு போடுவோம், மொத்தா சங்க அடிச்சு போடுவோம், சங்க அடிச்சு போடுவோம். ரஜினிகாந்த் ரசிகர்கள் உங்க பத்திரமா வீட்டுல இருந்துக்க, வெறி பிடிச்சு நிக்கிறோம். உன் மண்டல இருக்கிற மண்டபத்தை காட்டிட்டு போயிருவோம். உன் மருமகன் தனிச்சு ஒரு கொண்டாட்டி கட்ட ஊர்ல இருக்கிற கொண்டாட்டி படம் கட்டி அமலாப்பா தாலி வந்து அத்தனை போய் தாலி ஆத்துக்கிட்டு இருக்கான். அந்த கண்டிக்க வக்கில்ல உன் மகன் சௌந்தர்யா கல்யாணம் கொடுத்த கல்யாணம் கட்டி கொடுத்தது வந்து தாலி எடுத்து வந்து எவன் கூட இருக்கானே தெரியல. அந்த கண்டிக்க வக்கில்ல உனக்கு. உன் மகன் மூத்த மருமகத்தை ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு எங்க அண்ணன் சிந்து ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பம் நாண்டுகிட்டாலும் சாகணும், நாண்டுகிட்டு சாகணும்டா. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல பிள்ளை பத்துவாங்க அவன் மகன், ரஜினிகாந்த் மகன். 10 ஃபேக் ஐடி, 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி. 5 மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு வச்சுக்கோங்க. எது வேணா போடுங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை பிள்ளைகளை இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க?